வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன்ல இருந்து டோட்டலாக 78 வேகன்சிஸ்க்கான குரூப் சி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்தியன் ஆர்மியோட சிவிலியன் போஸ்ட் தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் இருக்குது, எல்டிசி இருக்குது, டிரைவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எங்கே படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வெலிங்டன் அப்படிங்கிறது ஊட்டி தான். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம் ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெலிங்டனில் வந்து தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இதுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யூபியிலேருந்தோ டெல்லியிலேருந்தோ ஒருத்தன் வந்து எழுத வரான் அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க, ஓகே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும் அப்படிங்கிறத வந்து யோசிப்பாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒரு செலெக்ஷனில் வந்து நீங்கள் நார்த் இந்தியனை செலெக்ஷனாக விடக்கூடாது. ஓகே, ஸோ முடிஞ்சளவு இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, சேம் சிலபஸ் தான் இதுலேயுமே இருக்க போகுது. ஓகே, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே படிக்க வேண்டாம், அதே ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது சிவிலியன் போஸ்ட் தான், இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, நீங்கள் 23 மேலேருந்து 12 ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணணும். 12 ஜூனுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் இந்த அட்ரஸுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஓகே, அப்படின்னாலும் நீங்கள் வந்து நான் 10ஆம் தேதி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. இப்போவே உடனே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சி வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். 10 போஸ்ட் இருக்குது, 10க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் 10 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மட்டும்தான் வெலிங்டனில் நடக்குமே தவிர போஸ்டிங் அங்கேயே தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அங்கே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்தியாவில் வேறு எங்கேனாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இங்கேயே போடுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், கூடவே சேலரியும் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19,000 பேசிக் பே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட் இருக்குது. அடுத்ததாக வந்து 18,000 பேசிக் பே இருக்கிற மாதிரியும் 2 போஸ்ட் இருக்குது. இந்த 18,000 19,900 இதுக்கான இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25,000லேருந்து 30,000 கிட்ட வரும். ஓகே, உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் இது எல்லாமே பெர்மனன்ட் போஸ்ட் தான், அக்னிவீர் மாதிரி கிடையாது. உங்களோட 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 25,500 அப்படிங்கிற மாதிரி பேசிக் பே இருக்கிற மாதிரியும் போஸ்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே சேலரி இருக்கும். அடுத்து 29,200 அப்படிங்கிற மாதிரியும் பேசிக் பே ஒரு சில போஸ்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,45,000க்கு மேலே உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான வேக்கன்சி ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே இதில் கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கானது. இது கூட நீங்கள் ஓபிசி கேண்டிடேட், ஓபிசிக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேண்டிடேட், அதுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இதில் இவங்க கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஒருவேளை வேக்கன்சி இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த போஸ்ட் எடுத்துக்கோங்க, சூப்பர்வைசர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி யூஆருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அவங்களுக்கு இந்த யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ, இப்போ யூஆருக்கு வந்து 18லேருந்து 27 கொடுத்துருக்காங்களா, இந்த ஏஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்கள் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனை சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் எல்லா பாயிண்ட்டையுமே தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம டக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்டிசி, லோவர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குது. எல்லா கேட்டகரியிலையுமே வந்து வேகன்சி இருக்குது. 18லேருந்து 27 இருக்கணும். ஓகே, ஓபிசினா 30, எஸ்சி எஸ்டினா 32. ஸோ அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு நான் ஓபிசி எஸ்சி எஸ்டி சொல்ல மாட்டேன். நீங்கள் 3 வயசு 5 வயசு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து 13 வேகன்சி இருக்குது. இதுலேயுமே எல்லா கேட்டகரிக்கும் வேகன்சி இருக்குது. அடுத்து எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டு. இதில் தான் இருக்கையில் அதிகமாக 38 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இதோட ஜாப் ப்ரொஃபைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு அப்ளை பண்ணுங்கள். அதை நான் உள்ளே சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இதுலேயுமே எல்லா கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருமே இதில் அப்ளை பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே,
அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இதுக்கு 5 வேகன்சி இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, பட் மற்ற கேட்டகரியில் வேகன்சி இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் யூஆரில் இருக்கக்கூடிய இந்த 3 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங் இதுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. ஓகே, ஏஜ் லிமிட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 25. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டன்ட், அதாவது பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர், இதுக்கும் 18 to 25. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 18 to 27 தான். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கு 4 வேகன்சி இருக்குது. லைன்மேனுக்கு 2 வேகன்சி இருக்குது. போர்ட் பில்டருக்கு 1 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸும் ஒரு சில போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேகன்சி கம்மி. இப்போ சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்ட்டு நினைக்காதீங்க. அந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரேர், நிறைய பேர்ட்ட இருக்காது. அப்படி இருக்கிறவங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணி இதுக்காக ட்ரை பண்ணுறவங்கன்னு பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒருத்தர் கூட அப்ளை பண்ணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறனால நீங்கள் வந்து வேகன்சி கம்மி நினைக்காதீங்க. ரேரான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாச்சும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. 12th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. அவங்க வைக்கிற டைப்பிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. அதுவும் இங்கிலீஷில் டைப் பண்ணால் மட்டும் போதும். 35 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் டைப் பண்ணணும். இதுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எரர் அதிகமாக இல்லாமல், மிஸ்டேக் அதிகமாக இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இது நீங்கள் வீட்டில் இருந்தே டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கும் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேயர்ஸுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் வீட்டில் இருந்தே மொபைல்லையே வந்து டைப்பிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு கீபோர்டு மட்டும் வாங்கினா போதும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 35 words per minute அப்படிங்கிறத அக்யூரஸியோட கொண்டு வரது கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை கொண்டு வர முடியும். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டும் கூட. ஆஃபீஸ் ஜாப் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 year எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, அது வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன், ஏதாச்சும் ஒரு அண்டர்டேக்கிங்கில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில், ஏதாச்சும் ஒரு கம்பெனியில், ஏதாச்சும் காலேஜில் நீங்கள் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணீங்க, அதுவும் ஹெவி வெஹிக்கிளுக்கான டிரைவராக ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். மினிமம் 2 years. இந்த 2 years அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், உங்களோட ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுமே இந்த 2 yearsக்கு முன்னால் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருக்கணும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் முடிஞ்சால் ரெடி பண்ணி கூட அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்மேட் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எங்கே வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி நம்பராச்சும் இருக்கணும். நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி நம்பராச்சும் இருக்கணும். ஓகே, ஒரு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனியாக இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதில் உங்களோட பேர், உங்களோட அப்பா இல்லைனா அம்மாவோட பேர், அடுத்ததாக வந்து என்ன கம்பெனி, அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஹெவி வெஹிக்கிள் டிரைவராக ஒர்க் பண்ணார், டேட்டில் பார்த்துக்கோங்க 2 வருஷம் வந்து கவர் ஆகணும். அந்த மாதிரி டேட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் அவர் வந்து ட்ரைவ் பண்ணார் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், எங்கே இஷ்யூ பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் அதில் வேலிடிட்டி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எவ்வளோ வருஷம் எத்தனை மந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேட்டு பிளேஸை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களோட ஹெட்டு யாரோ, ஹெட் இல்லைன்னா மேனேஜர் யாரோ, அந்த இஷ்யூ பண்ணுறவங்க யாரோ அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட சீல் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணாலும் போதுமானது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணி கடைசியில் சிக்னேச்சர் மட்டும் அவங்ககிட்ட வாங்கி சீல் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது தான் போஸ்ட்டோட நேம். இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, டைப்பிங் டெஸ்ட்டும் கிடையாது, எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட் மாதிரி இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் போஸ்ட்டில் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். மிஞ்சி போனால் டேபிளெல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த எம்டிஎஸ் வேறு. எம்டிஎஸ்னால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, இந்த இடத்துல எம்டிஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் கொடுப்பாங்க. லோடிங் அன்லோடிங், பொருட்களை ஏற்றி இறக்குறது, கார்டனிங்,
இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, குதிரைக்கு ஃபீட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, நைட் வாட்ச்மேனாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்பவே வந்து ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி ஜாப். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஓகேனா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மற்றவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் நான் முன்னாலே சொல்லிடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இதுவுமே ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு இருக்கையில். இப்போ இந்த வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்லேயே சூப்பரான போஸ்ட் அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன். பட் இதுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் படிச்சுட்டு இருந்தவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஷார்ட் டேர்ம் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸ்கில் டெஸ்ட் அவங்க வைக்கிற ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. 10 மினிட்ஸ் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் 50 நிமிஷத்தில் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் பண்ணால் மட்டும் போதும், ஹிந்தியில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எஸ்எஸ்சியில் இருக்கிற அதே மாதிரி தான். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட்டுகள்லாம் வந்து நிறைய பேர் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எந்த பிரான்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் பிஇ பிடெக் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். நெட்வொர்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சர்வர்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கேட்க வேண்டாம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்க கரெக்டான ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க. அதுவே போதுமானது. ஓகே, இது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் தான். இந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது இருந்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இதுதான் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கணும்ட்டு இல்லை. உங்கள் கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் கரெக்டாக தான் இருக்கும். பட் டேட்டு கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கணும். 2 இயர்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுற டைமில் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபீல்டு வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். அது இருந்தால் போதுமானது. ஓகே, அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நெட்வொர்க்கிங் இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட் அண்ட் சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் ப்ரொஃபஷனல். இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, அடுத்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும். ஸோ இதுவும் இருக்கணும். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி கம்மியாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். இது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்னா இது உங்களுக்கு இருந்தால் நல்லது, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, அப்ளை பண்ணலாம். அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து சர்டிஃபிகேஷன் இன் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அடுத்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எல்லாமே இருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இல்லாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து லைன்மேன் போஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அடுத்து டிப்ளமோ இன் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லைன் மேனேஜ்மெண்ட் அதுவும் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லைன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கணும். அதையும் சேர்த்து தான் அனுப்பணும். எங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து தான் அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பணும். ஓகே, அடுத்து போட் பில்டர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிப்பேர் ஆஃப் ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் போர்ட்ஸ் வித் அ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஷிப்யார்ட் ஆர் பிரைவேட் ஷிப்யார்ட் ஆர் அன் இண்டிபெண்டன்ட் பிரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர்னு சொல்லி இந்த ஆக்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங், நியூ டெல்லி. அண்ட் இன் பொசஷன் ஆஃப் நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் இன் ட்ரேட் ஆஃப் மரைன் ஃபிட்டர். மரைன் ஃபிட்டருக்கான அந்த அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஓகே, அந்த ட்ரேடில். அடுத்து இது இல்லைனா இதுவும் இல்லைனா இது நீங்கள் வந்து இந்தியன் நேவி இல்லைனா இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் செயலராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகே, ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர். இதில் வந்து இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை 10th முடிச்சிருந்து
அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டருக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஐடிஐ இந்த பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் அந்த ட்ரேடில் முடிச்சிருக்கணும், இல்லை 10th முடிச்சு இதே ட்ரேடில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அப்ளை பண்ணுறவங்க எல்லாரோடைய அப்ளிகேஷனையுமே வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, அதாவது செக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்க போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதில் முடிஞ்சளவு எல்லாரையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸை மட்டும் மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. அந்த ஹால் டிக்கெட் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து வெலிங்டன் போகணும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரே நாளில் வைக்கிறாங்களா, இல்லை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தனியாக வர சொல்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஏன்னா இதை பற்றி அவங்க கிளியராக சொல்லலை. ஆனால் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போக முடியாது. அதுலேருந்து ஒரு சிலர் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அதே நாள் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கம்மி, ரெண்டாவது இன்னொரு நாள் வந்து கூப்பிட்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். ஸ்கில் டெஸ்ட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு தான். இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கெலாம் ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. டிரைவர் போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு டிரைவிங் தெரியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, எம்டிஎஸ்க்குமே இருக்கலாம், உங்களுக்கு கிளீனிங் அதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு எம்டிஎஸ்க்குமே இருக்கலாம். எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லலை. இப்போ எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் இருக்குது, ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்குது. அதில் எம்டிஎஸ்க்கு வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜாப் குவாலிஃபிகேஷன் வச்சு பார்த்தா அதுக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அவங்க கிளியராக கொடுக்கல. ஓகே, ஸோ அடுத்ததாக ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரீசனிங், இன்னொன்று மேத்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜிகே. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எஸ்எஸ்சியில், அதுவும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதுமானது. அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். அடுத்து ட்ரேட் ஸ்பெசிஃபிக்காகவும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா டிரைவிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எல்டிசிக்கெலாம் ஒன்றும் ட்ரேட் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருக்காது, ஸ்டெனோக்கும் ட்ரேட் ஸ்பெசிஃபிக் இருக்காது. அவங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சில ட்ரேடுக்கு வந்து அந்த ட்ரேட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதை அவங்க சொல்லலை. டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுலேருந்து 20 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எல்டிசி ஸ்டெனோகிராஃபருக்குன்னா இந்த 4 இதுலேருந்துமே வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு, நெகட்டிவ் மார்க் உண்டா இல்லையா அதெல்லாம் சொல்லலை. அவங்க சொல்லலைன்னா நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஓகே, நீங்கள் எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிடுங்க. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் நடக்கும், தமிழில் இருக்காது. இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் சரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் சரி நீங்கள் இந்த வெலிங்டனில் தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே சென்டர் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. இதுதான் நமக்கான அட்வான்டேஜ். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே வந்து ஊட்டி போகணும்னா வந்து ஒரு மலைப்பாக இருக்கும். ஓகே, அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு செலெக்ஷன் ஆக போகிறீங்க. அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும். ஸோ எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் போதுமானது. இல்லை நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன், இனிமேல் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்லைனா எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ், இந்த ரெண்டில் எதுலனாலும் ஜாயின் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் இந்த எக்ஸாம், எஸ்எஸ்சி ஜிடி, அடுத்ததாக வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம், அதுக்கு எல்லாத்துக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் படிப்பேன், மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் படிப்பேன், ரயில்வே எக்ஸாமுக்கும் படிக்க போகிறேன், வேறு டிஃபென்ஸ் எக்ஸாம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அக்னிவீர் அதுக்கெல்லாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. அதில் வந்து உங்களுக்கு 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இதில் உங்களுக்கு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் கவர் ஆகும். ஓகே, இதுலேயுமே இந்த கிராஷ் கோர்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுத்துட்டு ஆன்லைனில் பே பண்ணுங்கள். ஓகே, ஃபோன்பே, ஜிபே எது மூலமாக வேணாலும் பே பண்ணலாம். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி 60 நாளுக்கு வந்து நான் தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் போட்டாலே போதுமானது. டெஸ்ட்டை போட்டுட்டு வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது.
ஒருவேளை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, அதில் இந்த எக்ஸாமுக்கான ஃபோல்டர் தனியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தனியாக நான் ஃபோல்டர் கொடுக்கல, பட் எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அது உள்ளே சேம் வீடியோஸ் சேம் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து April 1, 2025 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். நான் கிரிமினல் லேயர் சர்டிஃபிகேட் அது இருந்தாலே போதுமானது. இப்போ இந்த வருஷம் 2026 வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. 2025 April 1 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்குமே அதே தான். April 1, 2025 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ரூலுமே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. இதுக்குன்னு புது ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பக்கூடாது, பேனாட்டை எழுதி அனுப்பக்கூடாது. அப்படியே டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அனுப்பணும். ஓகே, அதுவும் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா கருப்பு கலர் கிடையாது, ஏ கிடையாது, ஓ. ஓகே, இது வந்து கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதில் சிக்னேச்சர் எல்லாமே அதிலே அப்லோட் பண்ணணும். கடைசியில் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்ப மட்டும்தான் செய்யணும். பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதில் எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃப் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அனுப்புனாலுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கடைசியில் சிக்னேச்சரை மட்டும் போட்டு அனுப்பக்கூடாது. ஓகே, சிக்னேச்சரையுமே நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டுக்கு இப்போ நீங்கள் உங்களோட சைனை போட்டுட்டு அதை மட்டும் கிராப் பண்ணி இமேஜ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ரயில்வே எக்ஸாமுக்குலாம் சைனை வந்து என்ன பண்ணுறீங்க, அப்லோடு தான் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அப்லோடு தான் இதுலேயுமே பண்ணணும். ஓகே, ஃபோட்டோவும் அப்லோடு தான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூடவே இந்த ஆர்டரில் தான் வைக்கணும். இனிமேல் நான் சொல்ல போகிறோம்னா இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வைக்கணும். இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் நான் சொல்லலை. இனிமேல் சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாம் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். இப்போ நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல் வச்சிடாதீங்க. ஜெராக்ஸில் அதில் ஒரு ஓரத்தில் எங்கே கேப் இருக்குதோ அந்த இடத்துல செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி அதில் உங்களோட சிக்னேச்சரை போடுங்க. இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சர் டேட்டை போடுங்க. வேறு யார்ட்டையும் நீங்கள் சிக்னேச்சர் வாங்குற அவசியம் கிடையாது. ஜெராக்ஸ் காப்பியில் எங்கே கேப் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் அதை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு, அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட், அடுத்து 12th மார்க் ஷீட். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருங்க. இப்போ டிரைவருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் தேவை. ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்குன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் வைக்கணும். டிகிரி கேட்டிருக்காங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே வைக்கணும். இப்போ மார்க் ஷீட் வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வச்சா போதும். செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ரெண்டையுமே கொண்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேறு நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு இதில் எதுக்குமே கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் இல்லை. ஓகே, ஸோ அதுவும் எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை வச்சுருங்க. ஓகே, இந்த ஆர்டரில் வைக்கணும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் இருக்கணும், இந்த ஆர்டரில் இருக்கணும். ஓகே, அடுத்தடுத்த பேப்பர் வந்து கீழே வரணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு, அடுத்து 10th மார்க் ஷீட், அடுத்து 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வைக்கணும். அதே மாதிரி உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், இல்லைனா நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்னா பிடபிள்யூ சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும். இதில் எதுவோ அதை வந்து நீங்கள் அதுவும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி தான் வைக்கணும். ஜெராக்ஸ் காப்பி தான். அதுக்கு அடுத்து நீங்கள் இதில் டிடி எடுக்கணும். 100 ரூபா வந்து டிடி எடுக்கணும். இன் ஃபேவர் ஆஃப் டிஎஸ்எஸ்சி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2026. ஓகே, பேயபிள் அட் கனரா பேங்க் டிஎஸ்எஸ்சி பிரான்ச். கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டிடியும் நீங்கள் வைக்கணும். டிடி ஒரிஜினல் வைக்கணும். டிடியை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிடாதீங்க, டிடி ஒரிஜினல் வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் வந்து 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 4 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும், தனித்தனி அப்ளிகேஷன் தான் அனுப்பணும், தனித்தனியாக 4க்குமே தனித்தனியாக டிடி எடுக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இல்லை ஒரு போஸ்ட்டு தான் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணால் போதுமானது. அடுத்து ஒரு என்வலப்
10க்கு 22 சென்டிமீட்டர் இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு என்வலப். ஓகே, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு என்வலப். இதில் எம்டியாக இருக்கக்கூடிய என்வலப் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். இதை வந்து ஒட்டிடாதீங்க. நீங்கள் வந்து பெரிய என்வலப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சு அனுப்புவீங்க. அது கூட இந்த என்வலோப்பையும் உள்ளே வச்சு அனுப்பணும். இந்த என்வலோப்பை வந்து ஒட்டிடக்கூடாது. அது மேலே ஸ்டாம்ப் ஒட்டணும். 56 ரூபாய்க்கான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி உங்களோட அட்ரஸை எழுதியிருக்கணும். அதில் செல்ஃப் அட்ரஸ்ட். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டுட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் எழுதியிருக்கணும். வேற எதுவும் நீங்கள் எழுதக்கூடாது. புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த இந்த என்வலோப்புக்குள்ளே உங்களோட அட்மிட் கார்டு, உங்களோட ஹால் டிக்கெட்டை போட்டு அவங்க ஒட்டி அனுப்பிச்சிடுவாங்க. இதில் நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தால் தான் அது வரும். இதில் நீங்கள் எந்த அட்ரஸ் எழுதியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் அது வரும். அதனால் இதில் உங்கள் அட்ரஸை எழுதணும். 2ன்னு போட்டுட்டு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும். 56 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ஒட்டியிருக்கணும். இந்த சைஸில் இருக்கக்கூடிய கவர் வந்து உள்ளே போட்டு அனுப்பிச்சிருங்க. மேலே இருக்கக்கூடிய கவருக்குலாம் சைஸு கிடையாது. அது A4 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்வலப் வாங்கி அது உள்ள நீங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு அனுப்பிச்சிருங்க. ஓகே, ஸோ நான் கிளியராக சொல்லிட்டேன். இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்ட்டு நம்புகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய என்வலப் வைக்கிறீங்கல்ல, அதாவது மெயினாக எல்லா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இதை எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு அதில் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அந்த மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு எழுதுறீங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமை எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லோயர் டிவிஷன் கிளர்க் அந்த மாதிரி டாப்பில் எழுதணும். அதுக்கப்புறம் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன் நீலகிரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 643231 தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை அனுப்பணும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃபில் பண்ணி அனுப்பணும். தனித்தனியாக டிடியும் எடுக்கணும். ஒரே டிடி எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் எடுத்து போட்டுறாதீங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணணும்னா அடோப் ரீடரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். அதில் ஓப்பன் பண்ணால் தான் உங்களால் வந்து அதை டைப் பண்ணி ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறப்போ வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே அந்த ஜெராக்ஸ் எடுத்த அந்த இதை வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்ததை அப்படியே நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. அது கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓகே, அதில் எக்ஸ்ட்ராவாக எதுவும் நீங்கள் எழுத வேண்டாம். சிக்னேச்சர் முதற்கொண்டு எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஓகே, அதில் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கிறவங்க அதில் பண்ணுங்க, இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குதுன்னா அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் அப்படிங்கிற மாதிரி வரும். அதில் அடோப் அக்ரோபேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இது உங்ககிட்ட இல்லைனா இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடோப் அக்ரோபேட் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு பேமெண்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணணும். இந்த இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும், அப்ளிகேஷனும் இருக்கும். அதில் கீழே கடைசியில் வந்தீங்கன்னா, அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கீழே கடைசியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 பாக்ஸ்லையும் நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஆஃபீஸில் அவங்க பண்ண வேண்டியது. ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது நீங்கள் அந்த அடோப் அக்ரோபேட்டில் போனால் தான் ஓப்பன் ஆகும். வேறு எதில் போனாலும் இது எனேபிளே ஆகாது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை ரீசெண்டாக எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோ, க்ளீன் ஷேவ் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமை வந்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்து எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து உங்களோட நேம் 10th மார்க் ஷீட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஃபாதர்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து உங்களோட ஏஜ், அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்போ என்ன ஏஜ் அதை வந்து கொடுங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா வரும். அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசு, எத்தனை மாதம், எத்தனை டே அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணுங்கள். எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் சர்வீஸ் வேணான்னு கேட்டிருப்பாங்க, நோ கொடுத்துருங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்னா நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதான் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர்
இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அதோட காப்பியும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய கை, கால், கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய வெட்டுக்காயம், தழும்பு, மச்சம் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் இதில் 2 இது ஃபில் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கானது. இதை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் இப்போ ஃப்ரெஷர்னால் இதில் விட்டுருங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இதை ஃபில் பண்ணணும். நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, ஃபில் பண்ண வேண்டாம். ஓகே. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ 10th வந்து நீங்கள் 400 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 400ன்னு கொடுங்க. டோட்டல் மார்க்கு 500. ஓகே. 500க்கு 400 எடுத்திருக்கீங்க. இதை கொடுத்தீங்கனாலே பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நீங்கள் எந்த வருஷம் வந்து 10th முடிச்சிங்க அப்படிங்கிறத அந்த இயரை மட்டும் கொடுக்கணும். அதே மாதிரி 12க்கு கேட்டிருக்காங்க, டிப்ளமோ கேட்டிருக்காங்க, ஐடிஐ கேட்டிருக்காங்க. ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ. அடுத்து அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். இதில் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணாலே போதும். கேட்டதை தாண்டி ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு 12th தான் கேட்டிருக்காங்க. நான் என்னோட டிப்ளமோ, டிகிரி எல்லாம் சொல்லணுமானா சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை. சொல்கிறனால தப்பும் இல்லை. ஓகே. பட் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரிலேட்டட் ஃபீல்டு. அதாவது இப்போ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுங்க. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அதை கொடுக்கலாம். ஓகே. டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அந்த எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குதோ அதை நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். ஓகே. புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். பட் இதில் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். தனியாக வந்து அதோட பிரிண்ட் அவுட் வைக்கணும். ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், தாலுகா, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு கேட்டிருக்காங்க. இது பெர்மனண்ட் அட்ரஸ். ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தாலே போதுமானது. ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து சும்மா நாள் இதில் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே எஸ் கொடுக்குறேன். ஓகே. எஸ் கொடுத்தாலும் இங்கே வந்து காப்பி ஆகலை. பட் நீங்கள் எஸ் கொடுத்தாலே போதும். இல்லை 2 வாட்டி ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து டிடி எடுத்துருந்தீங்க அப்படின்னா டிடி நம்பர் இங்கே வந்து ஃபில் பண்ணுங்கள். டிடி கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க. டிடி நம்பர், அடுத்து எந்த பேங்க்கில் எடுத்தீங்க, அடுத்து எந்த டேட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு பிளேஸ், உங்களோட ஊர், எந்த டேட்டில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரையும் நீங்கள் அப்லோடு தான் பண்ணணும். இந்த பாக்ஸுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். இமேஜ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல அவங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே சிக்னேச்சர் தெளிவாக தெரியணும். அதே மாதிரி மேலே இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிவிட்டு முடிஞ்சாலும் அந்த வீடியோவை வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆல் த